நிஜமாவே இப்போல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ரொம்ப பாசிட்டிவாக முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப நெகட்டிவான விஷயங்களோ இல்லை வந்து இவனை அழிச்சே தீரணும் அவனை போட்டு தள்ளியே தீரணும் அப்படிங்கிற மாதிரி வில்லன்களாக இல்லாமல் கதையை வந்து நல்லா கொண்டு போயிட்டுருக்காங்க. இப்போ பாண்டியன் ஸ்டோர் சீசன் 2ல் முத்துவேல் சக்திவேல் இருந்தாலும் கூட அவங்கள வந்து ரொம்ப பெரிய டெரராலாம் கொஞ்சம் நேரத்துக்கு மேலே நம்மளாலே வந்து பார்க்க முடியல. ஏன்னா எப்படி பார்த்தாலும் குடும்ப சூழ்நிலை அந்த ஊரில் இருக்கிற விஷயங்களுக்குலாம் வந்து கட்டுப்பட்டு தான் இருக்காங்க அவங்க. ஸோ இப்போ இதுக்கு நடுவில் தான் இன்றைக்கி எபிசோடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இப்போ எடுத்த உடனே ராஜி அண்ட் கதிரோடைய ஒரு க்யூட்டான சீனில் இருக்குது. இப்போ பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிருக்காங்க ராஜி அவங்க ஃப்ரெண்ட்ஸோட. இன்னமும் வந்து பிரச்சனையாக தான் இருக்கா அவங்க 2 பேருக்கு கடையில், உனக்கும் கதிர் கடையில் அப்படின்னா. ஆமாம், ஒருத்தர் மட்டும் பிரச்சனை சரியாகவும் நினச்சா போதுமா, 2 பேரும் நினைக்கணும்ல அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும் போதே அங்கே கதிர் வந்து ஃப்ரெண்டோட வந்து சைக்கிளில் வர அந்த ஃப்ரெண்டு உடனே ஐயோ நான் இறங்கிக்கிறேன் அப்படின்னு இறங்கிட்டு சிஸ்டர் கூட போடா அப்படிங்கிறாங்க. யாரா சிஸ்டர் அப்படின்னா உன் ஒய்ஃப் தான்டா, அவங்க கூட தானே போக முடியும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்க. உடனே வந்து எனக்கு கொண்டு வந்து சைக்கிளில் போகணுன்னு ஆசை இல்லை அப்படிங்கிறாங்க இப்போ ராஜி. போன வாரம் வந்து இப்போ போனியே அப்படின்னா அது போன வாரம், இந்த வாரத்தில் அதில் ஒரே நேரத்தில் ஒரே மாதிரி எல்லா நேரத்துலையும் மக்கள் இருக்காங்க, எல்லாம் மனுஷங்க மாறிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு வந்து அவங்க கடுப்போடு இருக்காங்க. இதெல்லாம் எனக்கு கேட்கணும் அவசியமாடா அப்படின்னு வந்து கதிர் வந்து வாடா அப்படின்னு ஃப்ரெண்டை கூப்பிட்டு போயிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு மேலே சொல்கிறாரு, எங்கள் வீட்டில் எல்லோரும் என்ன தான் ரோஷக்காரங்க வாங்க, என்னை விட பெரிய ரோஷக்காரியாக இருக்காவ அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்காரு. ஸோ ரசித்து சிரிக்கிறார். இதுக்கு நடுவில் வீட்டில் வந்து திருப்பி ஏதோ வந்து ஹெல்ப்புக்காக அரசியை கூப்பிட்டா அரசி காதில் ஹெட்செட்டை மாட்டி உட்காந்துருக்க. இவங்க எனக்கு முதுகெல்லாம் வலிக்குது, ஒரு கூட்ட மாட்டியா நீ அப்படின்னா சூப்பராக அவங்க ஒன்று இந்த அரசி சொன்னாங்க. எனக்கு நீ வெறும் நான் கேட்கலான்னு நினச்சேன் பெருக்கவான்ட்டு, ஆனால் நான் பெருக்கலான்னு கையில் தொடப்பத்தை எடுத்து இந்த பக்கம் போனால் நீ என் பின்னாடியே கூடவே ஒரு வால் மாதிரி இங்கே அழுக்கு இருக்குது அங்கே அழுக்கு இருக்குன்ட்டு அப்படின்னு புலம்ப. உடனே அப்படி தான் புலம்புவாங்க. அப்போ 4 பேர் வந்து நீ இன்னொரு வீட்டுக்கு போனால் வந்து எல்லாம் உங்கள் மாமியார் என்னை காரி துப்ப மாட்டாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பழனிவேல் அங்கே வந்துடுறாரு. வந்தோடனே தான் வந்து என்ன விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னா, பாண்டியனுக்கு இன்னும் 1 வாரத்தில் வந்து பிறந்தநாள் வருது. ஸோ பர்த்டேக்காக வந்து பாலாபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணணும், அப்புறம் வந்து நிறைய விஷயங்கள்லாம் வந்து செய்யணுங்கிறாங்க. வீட்டில் பெருசாக கொண்டாடலாமேனா அதெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம், எங்களுக்கெல்லாம் கேக் கட்டுவோம், அப்பாவுக்குலாம் அதெல்லாம் பண்ண மாட்டோம்னு சொல்ல நம்ம பண்ணலான்னு தங்கமயில் இப்போ முடிவு பண்ணுறாங்க. கரெக்டாக இப்போ தங்கமயிலோட அம்மா கால் பண்ணிட்டாங்க. சொன்னால ஒரு எபிசோடுக்கு ஒரு தடவையாச்சும் பாக்கியத்து கூட ஃபோனில் பேசணும் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, என் மாமனாருக்கு இதெல்லாம் பண்ணலான்னு இருக்கோம், பர்த்டேக்கு நான் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னா அதுக்கெல்லாம் காசு வேணும், உன் புருஷன்ட்ட ஏற்கனவே ஒரு ஹனிமூன் கூட்டு போக கூட காசு இல்லை, எதுக்கு உனக்கு இதெல்லாம் அப்படின்னா என்னைக்காச்சும் நம்ம மாட்டினா கூட கடைசியில் வந்து மாமா வந்து இப்போ நினப்பார்ல நல்ல பொண்ணு பாவம் ஏதோ தெரியாமல் இப்போ போய் சொல்லிட்டான்னு நினப்பார்ல அப்படின்னு சொல்ல நீ ஏன் மாட்ட போகிற, போய் இருக்க வீட்டில் 4 போய் சின்ன போய் சொன்னோம் அவ்வளோதானே, அதெல்லாம் நீ மாட்டவே மாட்டேன், நீ அங்கே சந்தோஷமாக இருக்கிறத பற்றியும் உனக்கு 4-5 நகை நட்டு சேர்க்கறத பற்றி மட்டும் யோசி அப்படிங்கிறாங்க அவங்க. ஐயோ சாமிங்கிறது அந்த கேரக்டர் ஒன்று. ஸோ இப்போ இதுக்கு நடுவில் வந்து இப்போ மீனாவும் ராஜியும் வந்து இப்போ குடும்பத்தில் நடக்கிற கூத்துக்களை பற்றிலாம் வந்து பேசி இப்படி ஒரு ஃபேமிலினா ஒரு சந்தோஷமே இல்லாமல் எப்போ பார்த்தாலும் நம்மள்ட்ட பேசாமல் மூஞ்சி தூக்கிட்டே இருக்காங்களேன்னு சொல்ல இப்போ தான் திடீர்னு பார்த்தா ராஜி இன்னொரு குண்டை தூக்கி போடுறாங்க. என்னென்னு பார்த்தா நேராக கிளம்பி அந்த டியூஷன் எடுத்த வீட்டுக்கே போய் நான் வந்து இப்போ நீ வந்ததுக்கப்புறம் தான் நல்லா இருந்துச்சுன்னு அந்த அக்கா சொல்ல உடனே ஒன்றும் இல்லை பிரச்சனை நடக்கா, கொஞ்ச நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்கள், 4-5 நாளில் நான் திருப்பி வந்து டியூஷன் எடுக்கிறேன் அப்படின்ட்டு இந்த தடவை எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ணி நான் டியூஷன் எடுத்தே தீர்வேன், விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க ராஜி. ஸோ அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது தங்கமயில் வர இவங்க அமைதியாகிடுறாங்க. தங்கமயில் என்ன எப்பயும் போல் ரகசியமா அப்படின்னா வந்து இல்லை ரகசியம் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சமாளிச்சிடுறாங்க இவங்க 2 பேரும் சேர்ந்து. ஆனால் அதுக்கப்புறமா அவங்க பர்த்டே வருதுங்கிறத சொல்ல உடனே வந்து அப்படியா ஏதாச்சும் பண்ணணும்னு இவங்களும் இப்போ யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு நடுவில் வீட்டில் எல்லாரும் உட்காந்து சீட் ஆடிட்டு இருக்காங்க. பசங்க எப்படி லேட்டாக ஆகும் பாண்டியன் வரதுக்குன்ட்டு சீட் ஆடும் போது வேணுன்னே வந்து கோமதி என்ன பண்ணுறாங்கன்னா சீட்டை கலச்சி அந்த வடிவேல் மாதிரி கலச்சி போட்டு இவரை பழனிவேலை தோக்கடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சிரிப்பான சம்பவங்கள்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு பாண்டியன் வந்துடுறாரு. இவங்க சீட்டெல்லாம் ஒழிச்சு வைக்க என்னடா திருன்னு முழிக்கிறீங்க நீங்களாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் பொழுது ஏற்கனவே தங்கமயில் கிட்டக்க மீனா சொல்லியிருந்தாங்க, இன்னைக்கு கண்டிப்பாக மாமா வந்தானே எங்கள் பிரச்சனைலாம் சரியாகி எங்கள் 2 பேருக்கும் பிடிச்ச பலகாரம்லாம் வாங்கிட்டு வருவாங்கன்னாங்க. அதே மாதிரி ஒரு கையில் கவரோட வந்துட்டு உடனே எங்கள் ராஜி மீனா இங்கே வாங்க அப்படிங்க உடனே மீனா ஒரே சந்தோஷப்படுறாங்க. குடும்பமே சந்தோஷமாக இருக்கிறதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது. ஸோ இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் என்ன நினச்சிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.